அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நம்ம மொபைல்லையே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வியூ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நீங்கள் ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த டிஆர்பி வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். ஸோ அந்த கூகுள் குரோமில் போய்ட்டு இந்த trb.tn.nic.in அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா டிஆர்பி வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ யூசர் அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதிலே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. இதை பற்றின தகவல் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் முதல்ல பண்ண போகிறதா இருந்தாக்கா நியூ யூசரை கிளிக் பண்ணணும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அக்கௌண்ட் யூசர் லாகின் மூலியமாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிற தகவலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அந்த அட்ரஸ் பக்கத்தில் இந்த மொபைலில் பாருங்கள், இந்த கார்னரில் ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வியூவில் வரும். டெஸ்க்டாப் மோடில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நியூ யூசர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குரிய இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, அதில் படித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்ரி த எபவ் பை தி எபவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி அந்த செக் பாக்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கண்டினியூன்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விண்டோ வரும். ஸோ அதில் கேட்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு செலக்ட் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் டெஸ்ட்டு பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்களா, பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பேப்பர் 1ங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்து செலக்ட் த நேஷனாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேம் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டில் இருக்கிறபடி பேரை கொடுக்கணும். இங்கே உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிட்டு இனிஷியல் இருக்குது பாருங்கள், இனிஷியல் கொடுங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கேட்குது பாருங்கள். இதில் உங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னு சொன்னால் எஸ்ன்னு கொடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நோன் கொடுத்துருங்க. அதாவது ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ அதனால் மற்றவங்கெல்லாம் எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். பிசியா என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் யார் பேர் இருக்குது, அப்பா பேர் இருக்கா, ஹஸ்பண்ட் நேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஜென்ஸை பொறுத்தளவுக்கு ஃபாதர் நேமு,
லேடிஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் நேம் இருக்கும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் நேம்லேயே வாங்கியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முந்தின தேர்வுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஜி டிஆர்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் நேமில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே வந்து ஹஸ்பண்ட் நேமும் அக்செப்ட் பண்ணுறாங்க போல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பரை வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இமெயில் ஐடி கொடுக்கவும் அதில் வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். கொடுத்த உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டு இந்த கப்சா நம்பருக்கு பாருங்கள், இதை கொடுத்து நீங்கள் சப்மிட்டுங்கிற பட்டனை அடுத்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகி வந்துடும். ஸோ அடுத்து இந்த ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இப்போ லாகின் ஆகுங்க. ஏற்கனவே அந்த கொடுத்துருந்த விஷயம் அதை நீங்கள் ஒரு பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து மறுபடியும் உள்ளே போகணும். அடுத்து வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஸோ அந்த ஸ்டெப்பையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றுறதுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அந்த ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்னவா மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த நியூ பாஸ்வேர்டு கொடுங்க. அடுத்து கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு, திரும்ப அந்த புது பாஸ்வேர்டு திரும்ப கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ பாஸ்வேர்டு வந்து மாறிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு டிஆர்பியே வந்து வெப்சைட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கவும் யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பின் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஹோம் டேஷ்போர்ட் அப்ளிகேஷன் இருக்குது. இப்போ மேலே இந்த அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர், அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அதெல்லாமே வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிலிஜியன், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் நேம் வித் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபாதர் நேம் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஃபில்லப் பண்ண அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கோம். அடுத்து நேட்டிவிட்டி தமிழ்நாடு, டேட் ஆஃப் பர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, அடுத்து எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, சிட்டி, பின்கோடு, அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பெர்மனண்ட் அட்ரஸும் இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஏமா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் பாருங்கள், அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் அந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் தி போர்டு 10th பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, ஆங்கிலோ இந்தியன், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிசியா அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனாக்கா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுங்கிறத கொடுக்கணும். அடுத்து எந்த மாதம் வருடம் பாஸ் பண்ணிங்க சர்டிஃபிகேட்லேயே இருக்கும்.
அது கொடுத்துருங்க. அடுத்து பர்சன்டேஜ் அதை கொடுக்கணும். அதே மாதிரி 12க்கு இதே மாதிரி கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இளங்கலை பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஏ, பிஎஸ்சி, அடுத்து 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதாவது ஒன்று கொடுக்கணும். பிஏனா பிஏ, பிஎஸ்சினா பிஎஸ்சி அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதை பார்க்கும்போது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஜாக்ரஃபி இந்த சப்ஜெக்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிஏவை சூஸ் பண்ணிங்கன்னாக்கா தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, உருது, ஹிஸ்ட்ரி இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ், இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், உருது, தெலுங்கு, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி இவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து இதில் இடம்பெறலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிஇ ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வரலை. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ இவங்கெல்லாம் வந்து அந்த டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்கொயரி நம்பருக்கு அடித்து கேட்டு பாருங்கள், என்ன ரிசல்ட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இல்லை வேறு எதுவும் இந்த சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பிஇ வித் பிஎட் படித்தவங்க மேக்ஸுக்கு எலிஜிபிள், மேத்ஸ் டீச்சராக போகிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1க்குமே வந்து டிகிரி பிஎட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணலாம், பேப்பர் 2க்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிடிஎட் முடித்தவங்க டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னாக்கா அவங்களும் பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணலாம், பேப்பர் 2க்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல், அதாவது ஸ்கூல் சப்ஜெக்ட் என்னென்ன இருக்கோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்கூல் சப்ஜெக்டில் இன்னி கம்ப்யூட்டர் சயின்ஸு அறிமுகப்படுத்தலை. ஸோ அதனால் வந்து டெட்டுக்கு வந்து இங்கே காமிக்கலை. ஆனால் பிஜி டிஆர்பிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள். காரணம் வந்து 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிஜி டிஆர்பி அலோவ் பண்ணுறாங்க. பட் டெட்டுக்கு இங்கே வந்து கொடுக்கல. அதே மாதிரி பிஇ இங்கே வரலை. சாஃப்ட்வேரில் அடுத்து சேஞ்சஸ்ஸு வருமாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டிகிரியை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த மாதம் வருடங்கிற சூஸ் பண்ணணும். அடுத்து பர்சன்டேஜ். அதே மாதிரி டிடிஎட் முடித்தவங்க அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபில்லப் பண்ணணும். அடுத்து வந்து மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் என்ன மீடியத்தில் வேணும், தமிழ் மீடியத்தில் வேணுமா இங்கிலீஷ் மீடியத்தில் வேணுமாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருதுன்னு இருக்குது. நீங்கள் தமிழ்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கனாக்கா அடுத்து உங்களுடைய அப்லோட் ஃபோட்டோ செஷன் வந்துடும். இந்த டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் டிடிஎடா பிஎட்டா அப்படிங்கிறத இதில் சூஸ் பண்ணணும். இப்போ பிஎட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னாக்கா கொடுத்துட்டு எந்த யூனிவர்சிட்டியை கொடுத்துட்டு அடுத்து வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டிங்கன்னா பாஸுங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ கரண்ட் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட் பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்னாக்கா அப்பியரிங் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும்.
கொடுத்துட்டு இந்த சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத இது பண்ணிடுங்க. இந்த மீடியம் விருப்பம் வழி இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வரும். ஸோ இதில் அந்த சூஸ் ஃபைலுங்கிற சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் வந்து மேக்ஸிமம் 20 KB to 60 KBக்குள்ளே இருக்கணும். அடுத்தது சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். இதே மாதிரி அது பார்த்தீங்கன்னாக்கா 30 KBக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். அடுத்து சூஸ் ஃபைலில் போய்ட்டு உங்களுடைய சிக்னேச்சரை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட்டு அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது மாற்றி பண்ணிடக்கூடாது. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போட்டுருப்பாருங்க, அதுக்கு நேராக அந்த அப்லோட் இருப்பாருங்க. ஸோ அந்த இதை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி SSLC மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், இல்லைனாக்கா டிப்ளமோ இன் டிகிரி இன் எஜுகேஷன், அதாவது DTED அல்லது BEd மார்க் ஷீட்டு, அடுத்து UG டிகிரி மார்க் ஷீட்டு, அடுத்து BEd மார்க் ஷீட்டு, அடுத்து ஆதார் கார்டு, அடுத்து கோர்ஸ் பர்சூயிங் கேண்டிடேட் போனஃபைட் சர்டிஃபிகேட். அதாவது இப்போ ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கல்லூரியிலேருந்து நீங்கள் இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். PDFாக தான் நீங்கள் சேவ் பண்ணணும். இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் வரக்கூடாது. இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி PDF ஃபைலாக சேவ் பண்ணணும். அதில் அந்த ஃபைல் நேம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் வரக்கூடாது. மேக்ஸிமம் சைஸ் வந்து 60 KB to 2 MB வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை பூராமே ஸ்கேன் பண்ணி வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிறணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியூ செக்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கிடலாம். அடுத்து அந்த ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் அடுத்து எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அந்த ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து அடுத்து நீங்கள் கட்டிடலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி வந்து அதாவது BC MBC இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 500 rupees கட்டணும். SC ST அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 250க்கு நீங்கள் பணம் கட்டினா போதும். ஸோ ஆன்லைனில் தான் அந்த பணத்தை கட்டணும். ஸோ அந்த மாதிரி தான் கட்டி நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற தகவல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நன்றி, வணக்கம்.